ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேனிஃபெஸ்ட் வித் கீர்த்தனா. இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் பற்றி தான் பேச போகிறேன். என்னென்னா கிராட்டிடியூட். நான் இப்போ சொல்ல போகிறது நிறைய பேருக்கு உங்களோடவே இது கனெக்ட் ஆகும். ஸோ நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் எந்த மாதிரி பர்சனாக இருக்கீங்கன்றதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் இருக்கிற விஷயங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கோமா, இல்லை இல்லாத விஷயங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோமா? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆல்ரெடி இருக்கிற பிளெஸிங்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு வாட்ஸ் மிஸ்ஸிங்னு தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். கிராட்டிடியூட்னா என்ன? ஜஸ்ட் தேங்க்யூ சொல்கிறது கிடையாது. இட்ஸ் அ ஃபீலிங், இட்ஸ் அ அவேர்னஸ். நம்ம லைஃப்பில் ஆல்ரெடி இருக்கிற ஸ்மால் திங்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறது தான் கிராட்டிடியூட். லைக் ஃபேமிலி, ஹெல்த், வெல்த், பீஸ்ஃபுல் மொமெண்ட்ஸ் வித் அவர் லவ்ட் ஒன்ஸ், ஸ்லீப்பிங், குட் ஹேர், ஸ்கின் அண்ட் ஆல். இதெல்லாம் நார்மல்னு நினச்சிட்டு நம்ம இக்னோர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லைன்னு தான் யோசிக்கிறோம். ஸோ சப்கான்ஷியஸ்லி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் லேக். அண்ட் நம்ம மைண்ட் என்ன பண்ணும், அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒன் ஸ்மால் கொஸ்டின், நீங்கள் எந்த மாதிரி பர்சன்ன்றதை சொல்லுங்கள். மார்னிங் எழுந்த உடனே இன்னும் 5 மினிட்ஸ் தூங்கணும்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் நம்ம ஹெல்த்தியாக எழுந்துச்சிருக்கோம் அப்படின்னு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருக்கோமா இது வரைக்கும்? தட்ஸ் வேர் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லி ஃபுட் சாப்பிட்றீங்க. லாஸ்ட்டாக எப்போ நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டுக்கு ஐம் கிரேட்ஃபுல் தட் ஐம் ஹேவிங் தி ஃபுட் அப்படின்னு நினச்சிங்க. அண்ட் அது நார்மல்னு நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும். பட் சம் பீப்புள்ஸ்க்கு அது கூட கிடையாது. அந்த அவேர்னஸ் தான் கிராட்டிடியூட். லெட்ஸ் பி ஆனஸ்ட். இப்போ நம்ம கையில் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, சேஃப் பிளேஸ் எல்லாம் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஃபோன் வாங்கணும்னு எவ்வளோ யோசிச்சிருப்பீங்க. இன்டர்நெட்லாம் ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு மாதத்துக்கு 1 GB அப்படின்னு தான் நம்மலாம் இருந்தோம். இப்போதைக்கு அன்லிமிட்டெட், எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ வாங்கணும்னு நினச்ச ஃபோனுக்கு இப்போ நம்ம கையில் இருக்குல்ல, நீங்கள் யாருன்னா கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம என்ன யோசிக்கிறோம், எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, இது பர்ஃபெக்டாக இல்லை, எல்லாமே இருந்துமே இல்லாதது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒன் திங், வாட் யூ ஃபோக்கஸ் இட் வில் எக்ஸ்பேண்ட். ஸோ நம்ம மைண்ட் என்ன பண்ணணும், இட்ஸ் கீப் ஷோயிங் வாட் இஸ் மிஸ்ஸிங். ஸோ இன்னொரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். 2 பீப்புள்ஸ் இருக்காங்க. பர்சன் 1 டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஃபோக்கஸிங் ஆன் ப்ராப்ளம். பர்சன் 2 ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட், ஃபோக்கஸ் ஆன் வாட்ஸ் குட். இதில் எந்த பீப்புளாக நீங்கள் இருக்கீங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். யார் லைஃப் இந்த 2 பீப்புள்ஸில் பீஸ்ஃபுல்லாக போகும்? ஆப்வியஸாக செகண்ட் பர்சனுக்கு தான். பிகாஸ் தேர் மைண்ட் செட் டிஃப்ரெண்ட். லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன்ல, சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நீங்கள் டெய்லி லேக்காக ஃபீல் பண்ணிங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன அக்செப்ட் பண்ணும், ஐ டோன்ட் ஹேவ் இனஃப். பட் கிராட்டிடியூட் அதை சேஞ்ச் பண்ணும். த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். வென் யூ ஸ்டார்ட் ஃபீலிங் கிரேட்ஃபுல், யுவர் எனர்ஜி சேஞ்சஸ், யுவர் ஃபோக்கஸ் சேஞ்சஸ், யுவர் மைண்ட் செட் சேஞ்சஸ், அண்ட் ஸ்லோலி யுவர் ரியாலிட்டி ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் சேஞ்சிங். பிகாஸ் யூ அட்ராக்ட் வாட் யூ ஃபீல், நாட் வாட் யூ வாண்ட். இன்னொன்று, நான் இன்றைக்கி டெய்லி ப்ராக்டிஸ் என்ன சொல்ல போகிறேன்னா, காலையில் எழுந்திருக்கிறீங்கல்ல, ஆர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக 3 விஷயம் மட்டும் எதுக்கெல்லாம் நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். காமாக உட்காருங்க. அந்த 3 திங்ஸை எழுதிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ கிரேட் ஸ்லீப், ஐ ஹாவ் அ க்ளோயிங் ஸ்கின், ஐ ஹாவ் அ பர்ஃபெக்ட் ஹேர். இது மாதிரிலாம் நீங்கள் எழுதிட்டு அது கொஞ்சம் நமக்கு இருக்குன்றதை நினச்சி நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கள். அதுதான் அவேர்னஸ். நம்மக்கிட்ட இது இருக்குன்னு நினைக்கிறது தான் அவேர்னஸ். நம்ம என்ன இதெல்லாமே நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். மோஸ்ட் ஆஃப் அஸ் காலையில் ரொம்ப ஆங்ஷியஸாக மட்டும்தான் எழுந்திரிச்சிருக்கிறோம். எழுந்த உடனே நமக்கு இது இல்லை, நமக்கு இது எப்போ கிடைக்கும், அந்த பர்சன் நம்மக்கிட்ட எப்போ பேசுவாங்க, நம்ம எப்போ இந்த சேலரியில் இருக்கிற ஜாப் போவோம், நம்ம எப்போ கார் வாங்குவோம், இதே மாதிரி ஒரு ஆங்ஷியஸ்லேயே இருந்தோம்னா அந்த நாள் பீஸ்ஃபுல்லாக போகாது. பட் இஃப் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் ஜேர்னல் அண்ட் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே உங்கள் மைண்ட் செட் சூப்பராக ஷிஃப்ட் ஆகும். அண்ட் உங்கள் டே பீஸ்ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆகும், பீஸ்ஃபுல்லாகவே எண்ட் ஆகும், பீஸ்ஃபுல்லாகவே போகும். ஓகே, ஸோ கிராட்டிடியூட் டர்ன்ஸ் வாட் யூ ஹேவ் இன்டு இனஃப். ஸோ கைஸ், லைஃப் பர்ஃபெக்டாக ஆகட்டும், அப்புறமா நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்றத விட்டுட்டு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருந்தாலே லைஃப் ஸ்மூத்தாக பர்ஃபெக்டாக போகும். ஸ்டார்ட் டுடே, ஈவன் ஃபார் தி ஸ்மாலஸ்ட் திங். Your miracle is already on its way. I know இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெசனேட் ஆகும். யாருக்கு இந்த வீடியோ போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். Stay tuned for next video guys.